Peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் நினைச்சிட்டா நீ ஹீரோ தான். If God thinks that he should pour out his blessing upon you, then you will become the hero of this world. We should need God's blessing. We should need God's experience. That experience is must for each and every Christian. இந்த இறை அனுபவம் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் மிகவும் முக்கியம். தெய்வ பிள்ளைகளே, அந்த இறை அனுபவம் இருந்தால் நீ ஒரு தலைவனாக மாறுவாய், ஒரு வழிகாட்டியாக மாறுவாய், ஒரு தீர்க்கதரிசியாக மாறுவாய், ஒரு இறைவாக்கினராக மாறுவாய், ஒரு தந்தையாக மாறுவாய், ஒரு அற்புதராக மாறுவாய். If you have God's experience, you will become a good leader, a father to the nation, and you will become a guide, you will become a protector, you will be a prophet, you will be the servant of the Lord, and a lot of titles will come and surround you. இப்போல ஏகப்பட்ட தலைப்புகள் உன்னை சுற்றி வரும். தெய்வ பிள்ளைகளே, அதே தான் நாம் பார்க்கின்றோம். விடுதலை பயணம் 3வது அதிகாரம் 2-6, 19வது அதிகாரம் 20வது வசனம் பார்க்கையிலே, எகிப்திலிருந்து மித்தியான், பின்னர் இஸ்ரேலரை வனாந்தரத்தில் நடத்துதல், எரியும் முட்செடிகளிலே முட்காட்டிலே தேவன் வெளிப்படுகிறார், சீனாய் மலையிலே நியாயப்பிரமாணம் பெற்றார். மோசேயை நாம் பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, சீனாய் மலையில அவர் ஏறி செல்லுகிறார். அவர் ஏறி செல்லுகையிலே அவர் தன்னுடைய காலிலே செருப்பை போட்டிருக்கிறார். செருப்பு என்பது என்ன என்றால், ஒரு சில பேர் அவனுடைய பாவங்களாக இருக்கலாம், அவனுடைய பலகீனங்களாக இருக்கலாம், அவனுடைய துரோகங்களாக இருக்கலாம், மோசமாக இருக்கலாம், இல்ல பலவிதமாக சொல்லலாம். ஆனால் அந்த மலையிலே அது எதற்கு சூட் ஆகுது என்று தியானிக்கையில, அந்த மலையிலே முள்ளும் கல்லும் அவனை குத்திவிடக் கூடாது என்று அவனுக்கு அந்த செருப்பை போட்டுக்கொண்டு செல்லுகின்றான். அப்ப அந்த செருப்பு அவனை பாதுகாக்கிறது, அது முள்ளு குத்தாம காக்குகிறது. அப்ப அவன் அதை தான் சேஃப்டி செக்யூரிட்டி என்று நினைத்தான். அப்ப கடவுள் என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய சேஃப்டியையும் செக்யூரிட்டியையும் விட்டுட்டு வாடா. நீ எதை சார்ந்து வாழ்கிறாயோ, எது உன்னை காப்பாற்றும் என்று நினைக்கிறாயோ அதை விட்டுட்டு வா, நான் உன்னை புனித படைப்பாக மாற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். We see in the Bible Moses going to the Mount Sinai, and there he gets the vision of the Lord. He saw God in the burning bush. அவர் எரியும் புதரிலே அவரை காண்கின்றார். அப்பொழுது அந்த புதரில் இருந்து இறைவனுடைய அந்த வார்த்தையானது வருகிறது. என்ன? உன் காலிலே இருக்கின்ற செருப்பை அகற்றிவிட்டு விட்டு வா என்று. அந்த செருப்பு எதற்காக? அவனுக்கு சேஃப்டியையும் செக்யூரிட்டியையும் கொடுக்கிறது என்று அவன் நினைத்தான். அந்த முள்ளிலிருந்தும் அந்த கல்லிலிருந்தும் அவனை காப்பாற்றுகிறது என்று அவன் நினைத்தான். Leave away your safety and security, come near to me and I am the safety and security for you, and I will protect you. You will be a mighty warrior, not with a sword. அவர் உன்னை பயங்கர யுத்தக்காரராக மாற்ற போகிறார், பயங்கர வீரராக மாற்ற போகிறார். அது வாளினால் உருவானது அல்ல, அது வார்த்தையினால் உருவானது. தெய்வ பிள்ளைகளே, கிறிஸ்தவ பெருமக்களே, my dear Christians, the children of God, today God is planning to make you as a warrior of this world, not with a sword but his word. You should become a warrior. You should be blessed. For this blessing, for your blessing, you need God's experience. உன்னுடைய அந்த யுத்தத்திற்கு தேவையானது என்ன? கடவுளுடைய அனுபவம். நீ நல்ல மகா வீரனாக மாறப்போகிறாய், தேவன் உன்னை மாற்ற போகிறார். அதற்கு தேவையானது இறை அனுபவம், கடவுளுடைய அனுபவம். அந்த எரியும் புதரை நீ காண வேண்டும். எங்கு? உன் இருதயத்திலே, அந்த மகா இருதயத்திலே, அந்த உன்னத இருதயத்திலே, உன் இருதயத்திலே, in your heart, in your soul, you should experience the Lord. In your spirit, you should experience the Lord.
In your spirit you should receive the Holy Spirit. உன்னுடைய ஆவியிலே தேவனுடைய ஆவியை உணர வேண்டும். அது பரிசுத்த ஆவியாக மாற வேண்டும். அது மகா ஆவியாக மாற வேண்டும். அது கிருபையின் ஆவியாக மாற வேண்டும். The spirit of grace should be filled in you. The spirit of power should be filled in you. The spirit of the mighty power, the divine power should be filled in you. And தெய்வ பிள்ளைகளே, உன்னுடைய ஆவியிலே தேவனுடைய மகா கிருபையுள்ள ஆவி நிரப்பப்பட வேண்டும். நீ ஒரு புது படைப்பாக மாற வேண்டும். இறை அனுபவத்தை நீ பெற வேண்டும். நீ எழ வேண்டும். உன் ஆவியை எழுப்ப வேண்டும். நீ உன் உடலை மறந்து போ, உன்னுடைய மனதை மறந்து போ, உன்னுடைய எண்ணங்களை மறந்து போ, உன்னுடைய failure மறந்து போ. Forget all your worries, forget all your failures, forget all your past. Leave away everything and come and surrender yourself to the Lord. Surrender to the Lord. கடவுள்கிட்ட எல்லாத்தையும் அர்ப்பணி. மோயிசன் அர்ப்பணிச்சிட்டார். அவரை ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். இப்பொழுது இஸ்ராயேல் மக்களுக்கு விடுதலை. இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில உன்னை பயன்படுத்த போகிறார். உன் குடும்பத்திற்கு விடுதலை, உன் குடும்பத்திற்கு விடுதலை. தெய்வ பிள்ளைகளே, நான் உனக்காக ஜெபிக்கவில்லை, நீயே இறைவனாக மாறு என்று சொல்லுகிறேன். I am telling you to become God. I am telling you to have God's experience. Then you will be the redeemer. உன் குடும்பத்தை காப்பாற்ற நீ இறைவனாக மாறு. தெய்வ பிள்ளைகளே, தேவன் உன்னை நிறைவாக ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனையோ பேர் எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணி, நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் என்று சோலார் லைட் என்று நீங்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனுப்பிய ஒவ்வொரு துணியையும், ஒவ்வொரு நோட்டு, புஸ்தகம், பேனாவையும் எங்களுடைய சபை ஸ்தாபகர் மோஸ்ட் ரெவரண்ட் பிஷப் ஹிபோரா குசாலா மற்றும் எங்களுடைய சபை தலைவர் ரெவரண்ட் ஃபாதர் கிஷோர் பாபு ஒவ்வொரு நாளும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அதை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை தான் இந்த போட்டோல நீங்க அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை, நவநாள் மற்றுமாக உன்னத திருப்பலியை உங்களுடைய கருத்துகளுக்காக 2 மணி நேரம் ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்றால் உலகத்துல எங்கேயுமே நடக்கல. அது தயவு செய்து தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபித்துக் கொள்வோம். ஒருவேளை நீண்ட நாட்கள் உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவில்லை என்றால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிப்புக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். 2 மணி நேரம் ஜெபிப்போம். பேரை சொல்லி சொல்லி ஜெபிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அவருடைய குடும்பத்தில் யாராவது உடைய உறவுகள், நெருங்கிய உறவுகள் மரித்திருந்தால் நீங்க கிரகோரியன் மாஸ், அதாவது புனித கிரகோரியார் திருப்பலியை
நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆத்ம இளைப்பாறுதலுக்காக இதை அர்ப்பணிப்பார்கள் நம்முடைய திருச்சபையில. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மிரக்கல் ஆயில் அதிசய எண்ணெய், இது கோகனட் எண்ணெய் கிடையாது. இது அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையான எண்ணெய். எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் பயன்படும். தலைவலி, நெஞ்சு வலி, மூச்சு வலி, முழங்கால் வலி மற்றுமாக மூச்சு வாங்கல், வயிற்று வலி அனைத்திற்கும் பயன்படும். எல்லா நோய்களையும் தீர்க்கும். மற்றுமாக குழந்தை பாக்கியத்திற்கு கூட இது அருமையாக செயல்படும். இதை வாங்கி நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இறை இரக்கத்தின் விடுதலை ஜெப புத்தகம். இது அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு செய்வதற்காக வல்லமையான ஜெபங்களை வைத்து அந்த தகடுகளை செய்தார்கள். அதில் உள்ள ரகசிய ஜெபங்களுடையவை இவை. இந்த ஜெபங்களை வாங்கி நீங்க பயன்படுத்துங்க. உங்களுடைய செய்வினைகள், கட்டுகள், குடும்ப கட்டுகள், தலைமுறை சாபம் அனைத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார். இது வல்லமையான புத்தகம் தெய்வ பிள்ளைகளே. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் இந்த உன்னத ஜெபத்தில் கலந்து கொள்வதற்காக நன்றிகள். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க, மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜெப வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அற்புதங்களை அவர்களுக்கு செய்வார். நீங்க இந்த ஊழியத்தை தாங்கினார், உங்க குடும்பத்தை ஆண்டவர் தாங்குவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவனுக்கே மகிமை உரிதாகுக. God bless you all.